கேட்டுட்டு இருந்த அந்த யூனிகார்ன் ஸ்டேஷனரி செட் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இது ஏன் டேபிள்ல உள்ள யூனிகார்ன் இந்த மாதிரி இன்னைக்கு கியூட்டான ஸ்டஃப் தான் நம்ம செய்ய போறோம். ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய போறது பென் ஹோல்டர். பென் ஹோல்டர் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டில் தேவைப்படும். நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிஸ்லரி பாட்டில் தான் எடுத்துக்கிட்டேன். இதுல லேபிள் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும் போது சிசர் வச்சு கட் பண்ணீங்கன்னா இன்னுமே அழகா இது வரும். அதுக்கப்புறமா ஒரு A4 ஷீட் இல்ல சார்ட்டை வச்சு நம்ம இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டு எட்ஜஸை மட்டும் ஒட்டி விட்டுட்டு மேலே வாஷி டேப் போட்டு ஒட்டினீங்கன்னா அவ்வளவுதான் நம்ம பென் ஹோல்டரோட 90% ஆஃப் த ஒர்க் ரெடி. இப்போ இதுல யூனிகார்ன் டீடைலிங் கொடுக்கறதுக்காக ஒரு ஃபோம் ஷீட்டை எடுத்து மேலே யூனிகார்னோட கிரவுண்டும் அதுக்கப்புறமா இன்னொரு ஃபோம் ஷீட்ல இதே மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் யூனிகார்னுக்கு மேலே உள்ள ஃப்ளவர் தான் எப்படி செய்யறதுன்னு சொல்லி இதுல சொல்லி தர போறேன். ஸோ சர்க்கிளா ஒரு ஷீட்டை எடுத்துட்டு அதை நீங்க இதே மாதிரி சுத்தி கட் பண்ணிக்கிட்டே வரணும். கட் பண்ணும் போது பார்த்து கட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு இடத்த நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்டான ஷேப் ப்ராப்பரா வராது. அண்ட் அதுக்கப்புறமா இதை நீங்க அழகா இந்த மாதிரி குட்டி குட்டியா ட்விஸ்ட் பண்ணிட்டே வரணும். இதுல க்ளூ இருக்கிறதுனால அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒட்டி ட்விஸ்டாகவும் ஆயிக்கும். உங்ககிட்ட இந்த மாதிரி ஃபோம் ஷீட் இல்லை, நார்மலா உள்ள பேப்பர் தான் இருக்குன்னா அதுலயும் நீங்க செஞ்சுட்டு கீழே உள்ள இடத்துல மட்டும் நீங்க க்ளூ போட்டு ஒட்டி விட்டீங்கன்னா போதும், அழகா நமக்கு இந்த ஃப்ளவரும் ரெடி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 4-5 ஃப்ளவர் செஞ்சுட்டு இதை அப்படியே யூனிகார்ன்ல நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். எவ்வளோ அழகா பார்க்கறதுக்கு ரோஸ் மாதிரியே ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? ஸோ இன்னைக்கு பிங்க் கலர்ல தான் நான் இதை செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஒன்று உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக இதை செஞ்சுட்டு மித்ததெல்லாம் நான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் இதில் ஒட்டி விட்டுக்கிறேன். யூனிகார்னுக்கு ரொம்ப முக்கியமான ஐஸை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்கெட்ச் பென்னை யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா போதும், அழகான நம்ம யூனிகார்னும் ரெடி. நீங்கள் கண்டிப்பாக இந்த யூனிகார்ன் பென் ஹோல்டரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதை செய்கிறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் இதில் எந்த ஒரு ஆபத்தான ஸ்டெப்ஸும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்னோட பென்சில்லாம் இதில் போட்டு பார்த்தேன். உண்மையிலேயே ரொம்ப அழகாகவே இருந்தது. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் செய்ய போகிறது மினி பவுச். மினி பவுச் செய்கிறதுக்கு நமக்கு மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது கலர் பேப்பரை எடுத்துகிட்டு இதில் நான் கொடுத்துருக்குற அதே மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் செஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இதில் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் 16 சென்டிமீட்டர், அப்புறமா மேலே 5 சென்டிமீட்டர், கீழே 1 சென்டிமீட்டர் அண்ட் அதுக்கப்புறமா 8 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் உங்களோட அளவாக இருக்கணும். 5 சென்டிமீட்டர், 16 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர். இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோல்டிங்கை நீங்கள் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் உங்ககிட்டலாம் ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். நிறைய பேர் ஓட்டிங் வைக்கும் போது BTSோட யூனிகார்ன் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கே பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் கூட BTS தான் வரும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஓட்டிங்கில் நிறைய பேர் கேட்டிருந்ததுனால தான் இன்னைக்கு சூப்பரான இந்த யூனிகார்ன் ஸ்டேஷ்னரிஸையும் நான் செலக்ட் பண்ணி செஞ்சிட்ருக்கேன். இப்போ இதே மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுக்கும் போது பார்த்து கட் பண்ணி எடுங்க. ஏன்னா கீழேயும் நம்ம கட் பண்ணுவோம், மேலேயும் நம்ம கட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆக்கிறதுக்காக டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை இதில் வச்சுட்டு இதில் நீங்கள் நார்மலாக க்ளூ போட்டு ஒட்டினாவே அழகாக அது ஒட்டிக்கும். அண்ட் அதுக்கப்புறமா மேலே உள்ள இடத்த நம்ம ஆம்லிக்காக கட் பண்ணி எடுத்துட்டு என்கிட்ட இன்னைக்கு வெல்க்ரோ இருந்தது. ஸோ அதனால் மேலேயும் கீழேயும் வெல்க்ரோ வச்சு நான் அப்படியே ஒட்டி விட்டுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். உங்ககிட்ட ஒரு வேளை வெல்க்ரோ இல்லை அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே விட்டுறலாம், ஒன்றுமே ஆகாது, அழகாக இது ஃபிக்ஸ் ஆயிக்கும். இப்போ யூனிகார்ன் ஸ்டிக்கர் ஒன்று செஞ்சு இதில் அப்படியே நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிலனா நம்ம சேனலோட லாங் வீடியோட லிங்க் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவை பாருங்கள். அதில் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் நான் ஸ்டிக்கர்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ வெல்க்ரோ யூஸ் பண்ணி ஒட்டினதுக்கப்புறமா நம்மளோட ஸ்டேஷ்னரி பவுச்சும் ரெடி. இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு ஸ்கூலுக்கு கொண்டு போனீங்கன்னா உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நான் இன்னைக்கு இதில் பீட்ஸும் போட்டுக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது புக் மார்க். இந்த புக் மார்க் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஷீட் எடுத்துக்கணும். நம்ம சேனலோட பழைய சப்ஸ்கிரைபராக இருந்தால் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். நான் டெய்ஸோக்கு போய் நிறையா ஸ்டேஷ்னரிஸ் வாங்கியிருப்பேன். அப்போ தான் இந்த ஷீட்ஸ் நான் வாங்கினேன். இதில் பார்த்தா யூனிகார்ன் இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாகிடுச்சு. டீமுக்கு ஏற்ற மாதிரி கிடச்சிச்சுடான்னு எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த ஃபோல்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான அந்த யூனிகார்ன் புக் மார்க்கும் வந்துடும். நீங்கள் எதை செய்யலைனாலும் பரவாயில்ல, இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப 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 சிம்பிளான ஒரு வேலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இல்லை உங்கள் கசின்ஸ் யாருக்குனாலும் நீங்கள் கிஃப்ட் கூட பண்ணலாம்.
அப்படியே நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாத்தீங்களா நம்ம புக் மார்க்கும் ரெடி. இப்போ இதுல யூனிகார்ன் டீடைலிங் கொடுக்கறதுக்காக நான் மேல அதே மாதிரி கிரவுண்ட் வச்சுட்டு குட்டி குட்டி ஃப்ளவர்ஸை கட் பண்ணி எடுத்துட்டு அதையும் நான் குட்டி குட்டியா அங்கங்க பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட யூனிகார்ன் புக் மார்க்கும் ரெடி ஆயிடுச்சு. நான் இதை செஞ்சுட்டு இருக்கும் போது என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தாங்க. பார்க்கும்போது இது உண்மையிலேயே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது பண்றது ரொம்ப சிம்பிள். கண்டிப்பா ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. இப்போ யூனிகார்னுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற இந்த கண்ணியை நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பென் ஹோல்டர்லையும் இதே மாதிரி வரைஞ்சி விட்ருப்போம் இல்லையா, சேம் அதே தான் இங்கேயும் நம்ம வரைஞ்சோன்னா நம்மளோட அழகான புக் மார்க்கும் ரெடி. இதை அப்படியே நம்ம ஜர்னலிங் டைரியில் வச்சு பார்த்தேன். மேட்சிங்காக பர்பிளும் ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது ஒரு ஸ்கேல். ஸ்கேலுன்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இந்த ஸ்கேலு உண்மையிலேயே அல்டிமேட்டாக இருக்கும். எல்லாரும் நார்மலாக டூம் ஸ்கேல் இல்லை நட்ராஜில் ஸ்கேல் இல்லைன்னா வேற என்ன கம்பெனி இருக்குன்னு எனக்கு தெரியல, அதில் தான் ஸ்கேல் வச்சுருப்பீங்க. ஆனால் யூனிகார்ன் ஸ்கேல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போனால் எப்படி இருக்கும்? இதுக்கு நீங்கள் ஒரு OHP ஷீட்டை எடுத்துட்டு அதில் உள்ள நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ஒட்டிட்டு உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஜிகனாலாம் இருந்தால் அதை உள்ளே போட்டு நீங்கள் ஷேக்கர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஸ்கேலோட டீட்டெயிலிங் கொடுக்கறதுக்காக சைடில் A4 ஷீட்டை இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறமா மேலே நம்ம இன்னொரு யூனிகார்னை அப்படியே ஒட்டி விட்டுட்டு ஒரு ஸ்கேலை யூஸ் பண்ணி நீங்கள் இதில் நம்பர்ஸ் மார்க் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு நம்மளோட ஸ்கேலும். பார்த்தீங்களா நம்ம செய்கிற DIYல இது எவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயமா இருக்குன்னு. நான் இன்னைக்கு செஞ்சுருக்கிற மேக்ஸிமமான ஸ்டேஷ்னரிஸ் எல்லாமே வீட்டில் உள்ள பொருளாகவும் ஈஸியாக நீங்கள் செய்கிற மாதிரியும் தான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணிட்டு நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஆர் நீங்கள் உங்களோட ஃபோட்டோகிராஃபை நீங்கள் மெயிலையும் சென்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஸ்கேலும் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ ஒர்க் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒரு ஷீட்டை எடுத்து இதில் கோடு போட்டு பார்த்தேன், நல்லாவே ஒர்க் ஆச்சு. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிறது மினி ஃபைல் தான். இந்த மினி ஃபைல் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் பண்ணியிருப்போம். பட் ஆனால் அதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஸ்டெப்ஸ் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் இந்த மினி ஃபைல் செய்கிறது ரொம்பவே சிம்பிள். ஒரு ஷீட் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறமா 2 சைடையும் ஒட்டி விட்டுட்டு மேலே இந்த மாதிரி நம்ம ஆப்ளிக்காக கட் பண்ணணும். இதே மாதிரி தான் நம்ம மினி பவுச்சு கட் பண்ணோமா, சேம் அதே தான் ஃபைலுக்கும். வெல்க்ரோ இருந்தனால நான் இதை ஒட்டி விட்டுக்கிறேன். உங்ககிட்ட வெல்க்ரோ இல்லைனாலும் பரவாயில்லை. அதுக்கப்புறமா கொஞ்சம் டீட்டெயிலிங் கொடுத்தோன்னா நம்ம ஃபைலும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம செஞ்ச இந்த யூனிகார்ன் ஸ்டேஷ்னரிஸில் உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது பென் ஹோல்டர் தான். இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.